அமெரிக்காவுக்கு அனுப்ப ஏர் இந்தியா திட்டம். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் குறைவு. முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஆண்டு சுங்க கட்டணத்தை 3000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக குறைக்க நடுவண் அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை. திருப்பூரில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்பாக தங்கியிருந்த வங்காளதேசத்தவர்கள் 26 பேர் கைது. டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சோனியா காந்தியின் உடல்நிலை சீராக உள்ளது என மருத்துவர்கள் அறிக்கை. தங்கம் விலையில் பவுனுக்கு 120 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 74,120 ரூபாய்க்கு விற்பனை. வாணியம்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 காயம், 4 பேர் கைது. சென்னையில் பெருநகர தொடர்வண்டி பணியின் போது பாலம் விழுந்து ஒருவர் உயிரிழந்த விவகாரம். ஒப்பந்ததாரருக்கு 1 கோடி ரூபாய் தண்டம். IS அமைப்புக்கு ஆள் சேர்த்ததாக திண்டுக்கல்லைச் சேர்ந்த ராஜா முகமது என்ற தேங்காய் வணிகரை கைது செய்தது தேசிய புலனாய்வு முகமை. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரை நிறுத்த மத்தியஸ்தம் செய்ய தயார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அறிவிப்பு.